Flashback. நான் சொல்லல ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இல்லாத காரணம் என்ன? படத்துல வந்து நிறைய சர்ப்ரைசிங் மூமெண்ட்லாம் வச்சிருக்காரா, அதுதான் ட்ரெய்லர் வந்து சப்பையா விட்டுருக்காரு. ஏதோ இருக்க போதப்போ. டேய், ஐசன்பர்க்னா யாரு? எஸ்கேடா, சிவகார்த்திகேயன் தான் ரஜினியோட பிளாஷ்பேக் போர்ஷனே பண்ண போறாரு. எஸ்கே கேமியெல்லாம் வச்சிருக்காரு. டேய் லோகேஷ் ஏதோ பண்றாரா. டேய், எல்லாம் வாட்ச் எதுக்கு வச்சிருக்காங்க? அந்த வாட்ச் வச்சு தாண்டா ரஜினி டைம் டிராவல் பண்ணி பழைய விண்டேஜ் ரஜினியா வருவாரு. எல்லாம் அமீர் கான்லாம் அப்படியே சூழ்ந்து நின்று அப்படியே சுட போவாங்க. ரஜினி அந்த கிளிக் இப்படி பண்ணி அங்க போயிட்டு இப்படி வருவாரா, அங்க போடாட தலைமைக்கட்டுமே அப்படின்னு. ஐயோ லோக்கி ஏதோ பண்ண போறான். டேய் நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் எல்சியூல தாண்டா கனெக்ட் ஆகும். கூலி எப்படி தானே கேட்கற? சத்யராஜ் என்ன சொல்லுவாரு, ஒருத்தர் 30 வருஷமா நான் ஆஃப்லைன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ரஜினி என்ன சொல்லுவாரு சுத்தியாசன்ட்ட, உனக்கு வேணா அவன் அப்பனா இருக்கலாம், எனக்கு அவன் நண்பன். யாரு? சுத்தியாசனோட அப்பா யாரு? விக்ரம். விக்ரம் யாரு? அந்த விக்ரம் இல்ல, கமல் நடிச்சார்ல விக்ரம். அந்த படமும் இந்த படமும் ஒன்னா லிங்க் ஆகுதுடா. எப்படி எல்சியூ இல்ல எல்சியூலன்னு சொல்லி எல்சியூல கனெக்ட் பண்ண போறாரு. நம்மளாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கூலி இதெல்லாம் நினைச்சு நாங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்தக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஜெயிலர்ல ரஜினி பண்ணுவார்ல, அந்த மாதிரி கதற விட்டாரு சார் லோகேஷ். என்னென்ன பிரச்சனை உனக்கு, என்னதானே ஆச்சு? சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ இல்ல, இது என்ன கேட்டகரியில இருக்குன்னு தெரியல. வீடியோ பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த கூலி படம் வந்து நான் ரிவ்யூ சொல்ல போறதோ இல்ல வந்து ரோஸ்ட் பண்ண போறதோ கிடையாதுங்க. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பல கேள்விகள் உள்ள மனசுல வந்துட்டு மைண்ட்லயே வந்துட்டு அதை உங்கள்ட்ட கொட்டி தீக்கலாம் தான் வந்திருக்கேன். யாரெல்லாம் இந்த கூலி படத்தை பார்த்துருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த நான் சொல்ற கேள்விக்கு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்காதவங்க உடனே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்களோ இல்லையோ, லோகேஷ் கனகராஜ் சொல்லி ஆகணுங்க. அதனால இந்த வீடியோ அவர் கண்ணில் படும்பரை ஷேர் செய்ய வேண்டும். ஆத்திரத்துல இருக்கேன் நானு. 2 மாசம் கழிச்சு ஒரு தடவை அவருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு, சார் அந்த கதை நம்ம பண்ண வேணாம், நான் நேரில் வந்து உங்களை மீட் பண்றேன், வேற ஒரு கதை சொல்றேன். என்னாச்சு இந்த ரிலேஷன்? நான் வந்து சொல்றேன் அப்படி சொன்னதான் கூலி. அதாவது முதல் கேள்வி என்னன்னா, ஸ்ருதிஹாசன் எதுக்கு ரஜினி மேல எரிஞ்சு விழணும்? ஏன் விழணும்? ஏங்க ஒருத்தர் மாலை வாங்கி ஒரு பணத்துக்கு போடவர அதை தூக்கி அம்மா எரிஞ்சிட்டு போகுது, அது ஒரு அப்படி பாட்டு போறாரு, எதுக்கு? சரி படம் முடிஞ்சு, சரி அதுக்கப்புறம் சொல்லுவா, சரி ரிவீல் பண்ணிடுவாங்க, சரி ஏதோ பிளாஷ்பேக் காட்டல, அதுக்கப்புறம் சொல்ல. இது முதல் கேள்வி. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. இரண்டாவது கேள்வி என்னன்னா, சத்யராஜ் எதுக்கு சார் சேரை கண்டுபிடிக்கணும்? சரி கண்டுபிடிச்சாரு, ஓகே. அந்த சேரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாகார்ஜுன எதுக்கு அதை கண்டுபிடிச்சு வந்து அந்த சேர் பின்னாடி கிடக்கணும்? அவர் எதுக்கு அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்து அதுவும் 10-15 லட்சம் கொடுக்கணும் ஒரு சேருக்கு? என்னடா புத்தலாட்டது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கிடைச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். ஏங்க இவ்வளவு பெரிய மாஃபியா டானா இருந்துகிட்டு வேர்ல்டு லெவல்ல நீ பிசினஸ் பண்ணிக்கிட்டு போட்டு தள்ள பணத்தை டிஸ்போஸ் பண்ண முடியலையா? ஏங்க ஏதாவது போலீஸ்காரன் வந்தா கூட காசை வச்சு அமுக்கலாங்க. இப்ப ரியாலிட்டி எப்படி போயிட்டு இருக்கு, இது கூட தெரியாம லோகேஷ் எப்படி இதை வச்சாரு எனக்கு இன்னும் கன்ஃபியூஸா இருக்குங்க. சரி மூணாவது கேள்வி என்னன்னா, சத்யராஜ் எதுக்கு ரஜினியை 30 வருஷம் ஆஃப்லைன்ல வைக்கணும்? அப்ப பிளாக் பண்ணி வச்சிருந்தாரா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு மைண்ட்ல வந்துச்சுங்க. ஏங்க 30 வருஷம் ஆஃப்லைன்ல வச்சிருக்காங்க, மறந்து போயிடும். ஏங்க 5-6 வருஷத்துலயே மறந்துடுவானுங்க. 30 வருஷம் எங்கெங்க இருக்கு? நாங்க இதுல எங்களை தாங்க செருப்பால் அடிக்கணும். என்ன தெரியுமா நினைச்சிட்டு போனோம்? அதாவது விக்ரம் படத்துல 30 வருஷம் ஸ்ருதிஹாசன் டைலாக் சொல்லியிருக்காரு. அப்போ விக்ரம்னா எல்சியூல தான் இந்த படம் கரெக்ட் ஆகுதுன்னு கிறுக்கு பய மாதிரி நம்பி போனோம். அது 30 வருஷம் ஸ்டோரி தான் இந்த சின்ன சேருங்க. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது ஏங்க அந்த இம்பிட்டுக்கான் இருக்க சேருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆபீஸ் மாதிரி ஒரு பெரிய குடோன் மாதிரி ஒரு செட்டப்புங்க. ஏங்க உனக்கு அவ்வளவு பிரச்சனைனா அவ்வளவு பெரிய செட்டப்ல சுடுகாடு ஓபன் பண்ணி வச்சிருக்கலாமே. அதுல நீ உனக்கு எவன் தேவையை எரிச்சு விட்டு இருக்கலாமே. அதை கூட விடுங்க, சரி மன்னிச்சுட்டு போலாம், ஓகே. நாங்க அந்த சேரை பார்த்து என்ன தான் நினைச்சோம், இன்டர்நெட் நாளை படத்துல வர மாதிரி டைம் டிராவல் நினைச்சோம். தலைவர் அதுல உட்காருவாரு, உட்காந்து வரன்னு சொல்லி டைம் டிராவல் கேட்டு தலைவர் எறகட்டு போய் அப்படின்னு வருவாருன்னு பார்த்தா அந்த சேரை ஆப்ரேட் பண்ண தெரியாம நின்று இருக்காருங்க.
அரங்கமாதிர சிலு பறக்குமே தலைவரி எழுதும் சரித்தம் பறக்குமே. என்ன சரி இதெல்லாம் விட்டுட்டு ஷாபின் வந்து ஒரு போலீஸா உள்ள வராரு, ஓகே ரைட்டு. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது நான் வந்து அவ்வளவும் போட்டு அடின்னு அடிக்க மாட்டேன் படத்தை. அந்த ஒரு ட்விஸ்ட் யாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு. சரி இதெல்லாம் நல்லா காமிச்சிட்டு அப்படியே மறுபடியும் கெடுத்தாருங்க லோகேஷ் கனகராஜ். என்ன பண்ணார் அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஷோபின் வந்து துரச்சிட்டு ஓடுவாங்க. அதை ஒருத்தனை 4 பேர் துரத்தி பார்த்துருப்பீங்க. இங்க 4 பேரை ஒருத்தன் துரத்துறான். யாரு? ஸ்ருதிஹாசன். அப்புறம் ஸ்ருதிஹாசனுக்கு ஆப்போசிட் அந்த 3 பசங்களை ஒருத்தன் துரத்துறது யாரு? ஷோபின். இவனை பார்த்து 3 பேர் ஓடுறாங்க. சரி அங்க இவ்வளவு கூட்டம் இருக்குங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த சொட்டையை கொத்துவானா முடியல. அதுவும் காட்டல. ஏங்க ஒரு போலீஸ்காரர் இருந்திருக்க மாட்டாரா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல? இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ்காரர் இருந்தா கூட முடிச்சிருக்குங்க. அதுவும் காட்டல. சரி ரைட்டு விடுங்க, ஓகே. ஷாபின் எதுக்கு சத்யராஜ கொல்லணும்? சத்யராஜ் எதுக்கு அவட்ட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லணும்? எதுக்கு? நான் தாண்டா லியோ தாஸ். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது எதுக்குன்னு பார்த்தா, அந்த பவர் ஹவுஸ் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பிராண்ட் அடிப்பாரு வச்சுங்களா, அந்த பிராண்டோட பேர் பவர் ஹவுஸ். என்னன்னா எனக்கு இப்போ இது இன்டர்வியூ லோக்கி வந்து ஒருத்தர் எடுத்தானா என்ன சொல்லுவார் நினைக்கிறேன்னா, இந்த படம் வந்து ஏன் இந்த படம் ஃபேக்கா இருக்கக்கூடாது, இந்த படம் வந்து ஏன் ஃபேக்கா இருக்கக்கூடாது, ரஜினி சாருக்கு இன்னொரு படம் எடுத்து வச்சிருக்கேன், அது அடுத்த மாசம் பொங்கலுக்கு ரிலீஸ், இது ஃபேக்குங்க மன்னிச்சிருக்க. இப்படிதாங்க லியோல சொன்ன மனுஷன் தாங்க. எங்க லியோல பிளாஷ்பேக் தாங்க நல்லா இல்லைன்னு, அதுக்காக இதுல பிளாஷ்பேக் மட்டும் தாங்க நல்லா பண்ணி வச்சிருக்காரு. மத்த எல்லாத்தையும் போட்டு ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் ஃபீல் ஆச்சுங்க, இன் பிட்வீன் ஆஃப் த கேப்ல வந்து சிவா வந்து படம் எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். யாரு? நம்ம சிறுத்தை சிவா வந்து எடுத்துருப்பாரு நினைக்கிறேன். கல்கத்தாவுக்கே காப்பு கட்டிட்ட. ஏன்னா எல்லாரும் உட்காந்து புரோட்டா சாப்பிட்டு இருப்பாங்க ரோட்ல, ஷோபின் கண்டுபிடிச்சாரு, எல்லாரும் ஓடுவானுங்க ட்ரெயினை பார்க்க. அதுவே தெரிஞ்சுட்டு இந்த சீனை மட்டும் சிவா வந்து டைரக்ட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, ஸ்ருதிஹாசன் எதுக்கு உள்ள வைக்கணும்? ஒருவேளை அந்த 2 பேரும் அந்த படம் பாட்டு பண்ணனால இதுல உனக்கு ஒரு பாட்டு இருக்குன்னா வந்து வச்சிருப்பாரு நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேங்க, சத்யராஜ் ரோல் ஸ்ருதிஹாசன் ரோல்லாம் படத்துல ஒட்டவே இல்லை. அப்புறம் அமீர் கானுங்க, ஏங்க அமீர் கான்லாம் என்னங்க சொல்றது, இந்த அவர் வந்து ரூம்ல இருந்து கீழே டவுசரை போட்டு மாட்டிட்டு வாங்க திமிச்சிமி வாங்க அப்படின்னு ஒரு நாயெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடையா போயிட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போயிருப்பாரு நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு கேமரால தூக்கிட்டு வந்து சார் ஒரு 2 மினிட்ஸ் சார், ஒரு 2 மினிட்ஸ் கூட கதை கொடுங்க சார். சார் ஒரு கதை மட்டும் கதை வாட் கதை சார், ரஜினி 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 வந்திருப்பாரு நினைக்கிறேன். வந்து சார் அப்புறம் என்ன பண்ணும் சார் இது பண்ணாங்க, ஹெலிகாப்டர் இருந்து குதிச்சிங்கன்னா போதும் சார், மற்ற நான் பாத்துக்கேன் சார். ஓகே நாயெல்லாம் இருக்கு, டிஸ்டர்பா இருக்குமா, நாயோட குதிக்க சார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நாயோட குதிச்சிருக்காங்க. குதிச்சு சரி ஏதோ ஒரு டெட்லியான ஒரு சீன் வர போறான்னு பார்த்தா போய் பீடி கேட்டுட்டு இருக்காருங்க. இது என்ன கடை பிராண்ட் நல்லா இருக்கே பீடி அப்படின்னு. மூதேவி முண்டாமணியனையும் பாக்ஸரையும் போட்டு வந்திருக்கேடா. ஏய் இதுக்கு பேரே வேறடா. இது இன்னர் வேறடா. ஹர்திக் பாண்டியா போட்டு போனார்ல ஏர்போர்ட்ல பாக்கல நீ? ஏர்போர்ட் லுக்கா? ஆமா ஏர்போர்ட் லுக். அது போட்டு ஸ்டைலா வர்றது ஃபேஷனபிளா ஃபேஷன் தெரியல. வந்துட்டு நம்ம போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. நம்ம இப்ப நான் அவனை சுட போறேன். ஏங்க எனக்கு அதுல இன்னொரு டவுட், 1 மாசம் கூட இருந்த சைமனுக்கு தலைவர் யாருன்னு தெரியல, 10 செகண்ட்ல வச்சன கூலி பாபா கண்டுபிடிச்சாருங்க. 10 செகண்ட்ல ரஜினி தான் சொல்லியிருக்காரு நினைக்கல. ஓகே சார் 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 எதுவுமே பண்ணாங்க சார், அப்படிங்க சார் அப்படிங்க சார். ஓகே ஓகே ஓகேடா ஓகே 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 அப்படின்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, உபேந்திரா படத்துல ஹைலைட் காமெடி இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், இருந்துச்சு படத்துல. என்னன்னா ஏங்க ஒரு மேன்ஷன்ல பெரிய ஃபைட்டுங்க, ஒரு 30-40 பேர் இறங்கி வந்திருப்பானுங்க, போட்டு அடி கிட்டி நடக்குது. அதே மேன்ஷன்ல தான் 3வது ஃப்ளோர்ல உபேந்திரா இருக்காரு, தூங்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ண தெரியல. கீழே ஃபைட் நடக்குங்க, 40 பேர் ரஜினிகாந்த் போட்டு அடி கொண்டுட்டு இருக்காரு. மனுஷன் எட்டி வந்து பாக்கலங்க கீழே என்ன பிரச்சனை நடக்குன்னு, சவுண்டு கூட கேட்கல. எல்லாத்தையும் கூலி விசில் அடிச்சு எல்லா கூலியும் கூப்பிட்டக்கு அப்புறமும் வரல. எப்போ வருவார்னா
கோக்கு வாடா அப்படி சொன்னா வருவாரு. எதுக்குன்னா லோகேஷ் சார் நீங்க வராங்க சார், செத்தாலும் வராங்க சார், கீழே சவுண்ட் வந்தாலும் வராங்க சார், நான் இங்க இருந்து ஆக்ஷன் சொன்னா மட்டும் கீழே போங்க சார். ஓகே 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 எவ்வளோ தோட அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் பேசியிருப்பாரு நினைக்க. பேசிட்டு வந்து நின்ட்டாருங்க. ஏங்க எனக்கு என்னமோ ரஜினிக்கு பாடி கார்டா தாங்க நின்று இருந்தாரு. அவரை வச்சு எதுவும் ஒரு சீனை வந்து இவங்க கிரியேட் பண்ணல. எனக்கு என்ன கேட்டேன்னா இது லோகேஷோட படமானு தெரியலங்க. ஏங்க ஒரு சீன் கூட லோகேஷோட எங்களுக்கு என்ன ஆதங்கம்னா, சரி விக்ரம் வந்து பயங்கரமா எடுத்தாரு, லியோல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணாரு, ஓகே அண்டர்ஸ்டாண்ட். கூலியில 2 இயர் டைம் எடுத்துக்கிட்டாரா, வேறடா அவ்வளவுதான் அப்படின்னு போய் உட்காரோம். ஏங்க ஒரு 2 மாசம் அந்த படத்தை எடுத்த மாதிரி இருக்குங்க. ரஜினிக்கு வெறும் ஷர்ட்டை மட்டும் தான் மாத்திருப்பாங்க நினைக்க, ஜீன்ஸ் அதே ஜீன்ஸ் தான் ஓட்டிருக்காங்க. வெறும் ரெட் ஷர்ட், ப்ளூ ஷர்ட், பிளாக் ஷர்ட் முடிச்சிட்டாங்க படத்தை. எங்க சிட்டுக்குள்ள ப்ளூ ஷர்ட், அதுக்கப்புறம் பிளாக் ஷர்ட், அப்புறம் ரெட் ஷர்ட், படம் கடைசி வரைக்கும் ரெட் ஷர்ட்லயே முடிச்சிட்டாங்க படத்தை. நல்லா எங்க உண்மைக்கு அதான் அப்படிதாங்க இருந்துச்சு. ஆனா படம் வந்து பயங்கர மொக்க அப்படின்னு சொல்ல முடியாது. கிளீஷேயான ஒரு படம், நார்மல் படம் தான். ஆனா லோகேஷ் படமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, கெட்டையவே கிடையாது. அதனால இந்த படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து நான் கேட்ட கொஸ்டின்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. லோகேஷ் அவர்கள் கண்ணில் படும்பரை ஷேர் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. கூலி படம் டிஷர்ட்லாம் அடிச்சு போனாங்க, எவ்வளவு பெரிய ஜோக்கர் இருந்திருப்பேன் நானு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய், see you, டாடா. ஏற்கனவே சொன்னதுதான், இந்திய திரையுலகத்துல 10th பப்ளிக்லயும் சரி 12th பப்ளிக்லயும் சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி எந்த கோர்ஸா இருந்தாலும் கூலி படத்தை ஒரு சப்ஜெக்டா எடுத்துன்னு வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த படத்தை பார்த்து கத்துன்னு பாஸ் ஆனாதான் சிடிஎஸ்ல இன்ஃபோசிஸ்ல வேலை கிடைக்கும். இது படம் இல்ல, மக்களுக்கு ஒரு பாடம். வேதியியல், இயற்பியல், வரலாறு, புவியியல், 4வது கூலியியல். கூகுள் கிட்ட போது கூலி கிட்ட மோதாத, கல்கண்டை கடிக்காத, நட்சத்திரத்தை எண்ணாத, சென்னை சில்க் புடவையை மடிக்காத, தலைவர் கிட்ட மோதாத.